ரூமுக்குள் சென்ற வாணி அவளது லேப்டாப்பை எடுத்து வந்தாள். அவளுடைய ஆஃபீஸ் மேனேஜருக்கு வேலை நிறுத்தம் கடிதத்தை போட்டாள். அதை பார்த்து தமிழ், ஹே, ஏன்டி இப்படி செய்கிற, லூசா நீ என்றான். இல்லை தமிழ், இனிமேல் எனக்கு இந்த வேலை வேண்டாம். நான் வருத்தப்பட்டு இந்த வேலையை விடலை, சந்தோஷமாக தான் இருக்கேன் என்றாள். தமிழுக்கு மனது ஏற்றுக்கொள்ளவில்லை. உணர்ச்சி வசப்பட்டு விட்டோமோ என்று எண்ணினான். நீ வருத்தப்படாத தமிழ், எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை. யாராக இருந்தாலும் தன்னுடைய மனைவி தன்னை விட இன்னொருத்தன் கூட அதிக நேரம் பேசுகிறத பார்த்தா கோவப்பட தான் செய்வாங்க. நீ இதை நினச்சி வருத்தப்படாத. நான் இனிமேல் வீட்டிலேயே ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பேன் என்றாள். சாரி வாணி என்றான். பரவாயில்ல தமிழ், நான் தான் உனக்கு சாரி சொல்லணும் என்றாள் அவள். சரி வா சாப்பிடலாம் என்று அழைத்தான் அவன். இல்லை தமிழ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள். அவனும் என்னவென்று கேட்டான். ஷியாம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அவனுக்கு அம்மா அப்பா அக்கான்னு இருந்த எல்லாரும் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அவன் என்னைய பார்த்து நீ என்னோடய அக்கா மாதிரி இருக்க, கடைசி வரைக்கும் நீ எனக்கு அக்காவாக இருன்னு சொன்னான். அது மட்டும் இல்லாமல் நான் அவனை விட 2 வயசு பெரியவ. அதான் அவனை என்னோடய தம்பியாக நினச்சி பேசினேன். எனக்கும் கூட பிறந்த அண்ணன் தம்பி யாரும் இல்லை. அதான் அவனை தம்பியாக நினச்சி சாப்பாடு கொடுத்தேன் என்றாள். இதை கேட்ட தமிழ் வெட்கத்தில் கூனி குறுகி போய் நின்றான். ஆனால் வாணி இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சரி சாப்பிட போலாம் என்று அழைத்தாள். சாப்பிட சென்றான் அவன். வாணியும் அவனுக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட வைத்தாள். இருவரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டனர். சரிடா, நீ போய் படு, நான் பாத்திரமெல்லாம் விலக்கி வச்சுட்டு வரேன் என்றாள். அவனும் போய் பெட்டில் படுத்தான். நாம் தவறு செய்து விட்டோம். அக்கா தம்பி போல் பழகிய இருவரையும் தவறாக எண்ணிவிட்டோம். எப்படி இது போல் நினைக்க தோன்றியது என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டான். வாணி நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் எனக்காக வேலையை விட்டு இருப்பாள் என்று கண் கலங்கி சமையல் அறைக்கு எழுந்து சென்றான். அங்கே வாணி அடுப்பு துடைத்து கொண்டிருந்தாள். அவளின் முதுகோடு அணைத்து கட்டிப்பிடித்து கொண்டு கண் கலங்கினான். சாரிடி என்று சொல்லும்போதே கண்களில் கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது அவனுக்கு. ஹே, ஏன்டா இதுக்கு போய் அழுகுற? நான் உன்னை தப்பாக நினைக்கல. நான் பண்ணதும் தப்பு தான், அதனால தான் வேலையை விட்டு நின்றுட்டேன். நீ இதை பற்றி இனிமேல் யோசிக்காத என்று அவனை மாறுபோடு கட்டி அணைத்தாள். தமிழும் அவளை இறுக்கி கட்டிப்பிடித்து கொண்டு உன் கூட 2 நாள் பேசாமல் இருந்ததுக்கு சாரி என்றான். ஓஹோ, உன்னை நான் மன்னிக்கணும்னா இப்போ ஒரு முத்தம் கொடு என்றாள் அவள். அவனும் முத்தங்களை அள்ளி தெளித்தான். ஒரு வழியாக இருவரும் சமாதானம் அடைந்தனர். சரி நீ போய் படு, நான் வேலையை முடிச்சுட்டு வரேன் என்று தமிழை அனுப்பி வைத்துவிட்டு இருக்கும் வேலையெல்லாம் முடித்துவிட்டு குளித்து முடித்து ரூமுக்குள் நுழைந்தாள். தமிழ் வாணிக்காக காத்திருந்தான். அவன் ஏதோ செய்ய போகிறான் என்று நினைத்தாள் வாணி. வாடி, பக்கத்தில் வந்து படு என்றான். அவளும் லைட்டை அணைத்துவிட்டு அவன் பக்கத்தில் சென்று படுத்தாள். அவளை இறுக்கி கட்டிப்பிடித்து அவள் மார்பில் தலை சாய்த்தான். வாணியும் அவனை அணைத்து கொண்டு டேய் படம் பார்க்கலாமா என்றாள். அவனும் பார்க்கலாம் என்று கூறி டிவியை போட்டான். இருவரும் மெய்மறந்து படம் பார்த்து கொண்டிருந்தனர். இடையிலேயே தமிழ் தூங்கிவிட்டான். அவன் தூங்கியது தெரியாமல் மொத்த படத்தையும் பார்த்து முடித்தாள் அவள். படம் முடிந்தவுடன் தான் தமிழை பார்த்தாள். குழந்தை போன்று உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் நெற்றியில் முத்தமிட்டு கட்டிப்பிடித்து கொண்டு அவளும் உறங்கினாள். மறுநாள் தமிழ் எழுந்திருப்பதற்கு முன்னே அவள் எழுந்து வாசல் கூட்டி அழகாக கோலமிட்டு சமைக்கத் தொடங்கினாள். தமிழுக்கு என்னவெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சமைத்து வைத்திருந்தாள். தமிழ் அப்போதுதான் தூங்கி எழுந்து வந்தான். அவனுக்கு டீ போட்டு கொடுத்துவிட்டு குளிக்க அனுப்பினாள். அவன் குளித்து விட்டு வருவதற்குள் காலை சாப்பாடு தயாரித்து வைத்திருந்தாள். அவன் சாப்பிட்டு முடித்தவுடன் மதிய உணவையும் கட்டி கொடுத்து வேலைக்கு வழி அனுப்பி வைத்தாள். அவன் வேலைக்கு சென்றவுடன் தான் காலை உணவை உண்டாள் வாணி. பெரிதாக வேலை எதுவும் இல்லை என்பதால் ஓய்வெடுக்க அதிக நேரம் இருந்தது. டிவி பார்த்து கொண்டே ஓய்வெடுத்தாள். ஆஃபீஸுக்கு சென்ற தமிழிடம் எல்லோரும் கேட்டனர். அனைவருக்கும் வாணி வேலையை விட்டு நின்றது தெரிந்து விட்டது போல அவர்களிடம் ஏதேதோ காரணங்களை சொல்லி சமாளித்தான். பிறகு அவன் இருக்கையில் அமர்ந்தான். ஷியாம் பக்கத்து இருக்கையில் அமர்ந்திருந்தான். தமிழ் தானாகவே சென்று அவனிடம் பேசினான். ஷியாம் பேசியது வாணிக்கு பிடித்தது போலவே தமிழுக்கும் பிடித்திருந்தது. மதிய உணவு சாப்பிடும்போது வாணி சமைத்த உணவை ஷியாமிற்கும் கொடுத்தான். இருவரும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி பழக ஆரம்பித்தனர். ஷியாமிடம் பேசுவதை வாணியிடம் கூறி தினமும் 2 சாப்பாடு டப்பாக்களை எடுத்து செல்ல தொடங்கினான் தமிழ். வாணியும் தமிழ் அவனை நன்கு புரிந்து கொண்டான் போல என்று எண்ணி எது செய்தாலும் 2 டப்பாக்களில் போட்டு கொடுத்தனுப்ப தொடங்கினாள். ஷியாமுக்கும் தமிழுக்கும் உள்ள நட்பு நெருக்கமானது. நாளடைவில் இருவரும் இணைப்பிரியாத தோழர்களாகிவிட்டனர்.
ஆஃபீஸில் நடப்பதையெல்லாம் தமிழ் வாணியிடம் வந்து சொல்லுவான். அவளும் அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பாள். இப்படியே பொழுதும் போகும். வீட்டில் இருக்கும் வாணிக்கு புது புது படங்களை ஏற்றி அதை டிவியில் போட்டு பார்ப்பதுதான் வேலை. இது அவளுக்கு ஒரு பொழுதுபோக்காகவே மாறியது. இதையெல்லாம் தமிழ் கவனித்து கொண்டுதான் இருப்பான். அவளுக்கு பிடித்ததை செய்ய வேண்டுமானால் ஏதாவது இன்ப அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்று எண்ணினான். வாணியின் பிறந்த நாளுக்கு இன்னும் 10 நாட்கள் தான் உள்ளது. அதற்குள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டினான். யோசித்து யோசித்து பசி எடுத்து விட்டது அவனுக்கு. வாணி, வாடி சாப்பிடலாம் என்று அழைத்தான் தமிழ். இல்லடா, நான் இன்னைக்கு சமைக்கலை, வெளியே போய் சாப்பிடலாமா என்றாள். ஏண்டி வெளியே போகணும்? இரு, ஆர்டர் போடுறேன் என்றான் அவன். இல்லை, எனக்கு வெளியில் போய் சாப்பிட தான் ஆசையாக இருக்குது. வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு, வா போகலாம் என்றாள். தமிழும் அவள் ஆசையை புரிந்து கொண்டு சரி என கிளம்பினான். அவளும் கிளம்பி சந்தோஷமாக வண்டியில் ஏறினாள். ரொம்ப தூரம் போகாத தமிழ், சின்ன ரோட்டு கடையிலேயே சாப்பிட்லாம், வேடிக்கை பார்த்துக்கிட்டு சாப்பிடுவோம் என்றாள். சின்ன சின்ன விஷயங்களை கூட வாணி ரசித்து அனுபவிக்கிறாள் என அன்றுதான் அவளை முழுதாக புரிந்து கொண்டாள் தமிழ். ஏதேனும் ரோட்டுக்கடை இருக்கிறதா என்று தேடினான். கண்ணு கேட்டும் தூரத்தில் சிறிய தள்ளுவண்டி கடை ஒன்று இருந்தது. அங்கே வண்டியை நிறுத்தினான். வா வாணி, இங்கேயே சாப்பிடலாம் என்றான். அவளும் இறங்கி வந்தாள். அண்ணே, ஒரு சிக்கன் ரைஸ், ஒரு நூடுல்ஸ் என்றான். நூடுல்ஸ் கொஞ்சம் லேட்டாகும், சிக்கன் ரைஸ் உடனேயே போடுறேன் என்றார் கடைக்காரர். தமிழ் யோசித்தான். என்னடா முழிக்கிற? ஃபஸ்ட்டு சிக்கன் ரைஸ் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம், அப்புறம் நூடுல்ஸ் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் என்றாள் வாணி. நல்ல யோசனைதான், சரி என்றான் அவன். சுட சுட சிக்கன் ரைஸ் வந்தது. வாங்கிய உடனேயே, நீ கை வைக்காத வாணி, ரொம்ப சூடாக இருக்குது, நானே ஊட்டி விடுறேன் என்றான். இதை கேட்ட வாணிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. சிரித்து கொண்டே தலையசைத்தாள். கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி ஊதி அவளுக்கு ஊட்டி கொண்டு தமிழும் சாப்பிட்டான். இருவரும் ஏதேதோ பேசிக்கொண்டும் வேடிக்கை பார்த்து கொண்டும் சாப்பிட்டனர். சிறிது நேரத்தில் நூடுல்ஸ் வந்தது. நான் உனக்கு ஊட்டி விடுகிறேன் என்று அதை வாங்கி வாணி தமிழுக்கு ஊட்டி விட்டாள். வெளியே சாப்பிட வந்ததிலிருந்து வாணி சந்தோஷமாக இருப்பதை கவனித்தான் தமிழ். அவள் நம்மிடம் எதிர்பார்ப்பது இது போன்ற சின்ன சின்ன ஆசைதான் போல. எவ்வளவு சந்தோஷம் அவள் கண்ணில் தெரிகிறது. அவளுடைய ஆசைகளை எல்லாம் நாம் தான் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டே சாப்பிட்டு முடித்தான் தமிழ். காசு கொடுத்துட்டு வாடா, வீட்டுக்கு போகலாம் என்றாள் வாணி. காசை கொடுத்துவிட்டு வாணியை அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தான். வாடா, போய் படம் பார்த்துட்டே தூங்குவோம் என்றாள் வாணி. சரி, நல்ல லவ் படமாக போடுறேன் என்று காதல் படத்தை தேடி கண்டுபிடித்து போட்டான் அவன். இருவரும் லைட்டை அணைத்துவிட்டு ஒரு பெரிய டப்பாவில் தீனியை எடுத்து வந்து அதை சாப்பிட்டு கொண்டே படம் பார்க்க தொடங்கினர். தமிழ் படத்தை ரசிப்பதை விட்டுவிட்டு வாணியின் அழகில் மயங்கி போய் மெய்மறந்து அவளை பார்த்து கொண்டிருந்தான். இதை அவள் கவனிக்காமல் டிவி பார்த்து கொண்டிருந்தாள். படத்தில் ஒரே ரொமான்ஸ் காட்சிகளாக வரத் தொடங்கியது. இதுதான் சந்தர்ப்பம், பூந்து விளையாடுவோம் என்று மெல்ல வாணியின் தோளில் கை போட்டான். வாணி திரும்பி தமிழை பார்த்தாள். அவன் முத்தமிடுவது போன்று அவளை நெருங்கி வந்தான். அவளுக்கும் என்ன தோன்றியதோ தெரியவில்லை. அவன் அருகில் சென்று கண்ணை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அவளுடைய தலையை சாய்த்து மெல்ல கழுத்தில் முத்தமிட்டான். கூச்சம் ஏற்பட்டது அவளுக்கு. உடனேயே அவன் மார்பை அழுத்தினாள். கட்டுப்பாட்டை இழந்த அவன் மேலும் மேலும் முத்தமிடத் தொடங்கினான். அவன் கொடுத்த முத்தத்தில் அடங்கி போனாள் வாணி. அவளும் சேர்ந்து முத்தமிடத் தொடங்கினாள். இருவரும் காதலின் உச்சிக்கு சென்று விட்டனர். கட்டுப்பாட்டை இழந்த இருவரும் உடல் இன்பத்தில் ஈடுபட்டனர். எல்லாம் முடிந்ததும் அவள் நெற்றியில் முத்தமிட்டு அணைத்தான் தமிழ். வாணியும் அவனை கட்டிப்பிடித்து கொண்டாள். இருவரும் சேர்ந்து வந்த கதை போன கதையெல்லாம் பேசிக்கொண்டிருந்தனர். ஹே தமிழ், பேசிக்கிட்டே இருந்ததில் நேரம் போனதே தெரியல. மணி 12 ஆகுது, தூங்கு, நாளைக்கு வேலைக்கு போகணும் என்றாள் அவள். அவன் ஃபோனை எடுத்து அலாரம் வைத்துவிட்டு வாணியை கட்டிப்பிடித்து கொண்டே உறங்கினான். வழக்கம் போல் காலையில் விடிந்தவுடனேயே வாணி தமிழுக்கு முன் எழுந்து சமைக்க தொடங்கிவிட்டாள். தமிழும் எழுந்து வந்து வேலைக்கு கிளம்பினான். அவனை வழி அனுப்பி வைத்துவிட்டு காலை உணவை சாப்பிடத் தொடங்கினாள் வாணி. வேலைக்கு சென்ற தமிழும் ஷாமுடன் சேர்ந்து அரட்டை அடித்து கொண்டே வேலை பார்த்து கொண்டிருந்தான். அவ்வளவுதான், இன்னும் 10 நாளைக்கு வரமாட்டேன் என்றான் தமிழ். ஏன் வரமாட்ட என்றான் ஷாம். வாணிக்கு நாளை மறுநாள் பிறந்த நாள், நான் ஊட்டிக்கு சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன் என்றான் அவன். ரொம்ப சந்தோஷம், நானும் வாழ்த்து சொன்னேன்னு சொல்லு தமிழ் என்றான் அவன். கண்டிப்பாக சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு கிளம்பினான். வீட்டிற்குள் நுழைந்த தமிழ் வாணியை தேடினான். வாணி அசந்து தூங்கி கொண்டிருந்தாள். தமிழ் வாணியை எழுப்பி, என்ன ஆச்சு உனக்கு, நீ இந்த நேரத்தில் தூங்க மாட்டியே என்று கேட்டான். அவளும்,
என்னன்னு தெரில, ஒரே மயக்கமாக இருக்குது, சாப்பிடவே பிடிக்கல என்றாள். ஹாஸ்பிட்டல் போகலாமா என்றான் அவன். இல்லை வேண்டாம், காலையில் சரியாகிரும் என்று படுத்து கொண்டாள். தமிழும் எதுவும் சாப்பிடாமல் வாணியை பார்த்து கொண்டான். அவள் தூங்கும் வரை முழித்திருந்து அவளை தட்டி கொடுத்து தூங்க வைத்து விட்ட பிறகு அவனும் தூங்கினான். மறுநாள் காலையிலும் வாணியால் எழுந்திருக்க முடியவில்லை. இதை பார்த்து தமிழ் இப்படியே விடக்கூடாது என்று அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். டூருக்கு போக வேண்டுமென்று போட்ட திட்டம் புஷ் என்று போனது. மருத்துவர் அவளை சோதித்து பார்த்ததில் அவள் கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. இதை கேட்ட இருவருக்கும் சந்தோஷம் தாங்கவில்லை. வீட்டிற்கு வந்த உடனேயே வாணி இரு வீட்டாருக்கும் ஃபோன் செய்து அவள் கர்ப்பமாக இருப்பதை கூறினாள். தமிழும் தனது ஆஃபீஸுக்கு ஃபோன் செய்து ஷியாம் மற்றும் அவனுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு ஃபோன் செய்து கூறினான். அனைவரும் சந்தோஷப்பட்டனர். தமிழும் தன் வேலையை வீட்டிலிருந்து இனிமேல் செய்யப்போவதாக கூறி ஆஃபீஸில் கூறிவிட்டான். அவனுடைய மேனேஜரும் சரி என கூறிவிட்டார். அன்றிலிருந்து வீட்டிலேயே வேலை பார்த்து கொண்டு வாணியையும் கவனித்து கொண்டான். வாணியின் பெற்றோரும் தமிழின் பெற்றோரும் வாணியை வந்து பார்த்துவிட்டு சென்றனர். வீட்டிலேயே வேலையை பார்த்து கொண்டு வாணிக்கு சமைத்து கொடுத்து கொண்டு வாணியையும் நன்றாக பார்த்து கொண்டான் தமிழ். இப்படியே நாட்கள் கழிந்தது. வாணிக்கு வளைகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டுமென ஆசைப்பட்டு அனைவருக்கும் கூறி வளைகாப்பு நடத்தினான். இரு வீட்டாரின் பெற்றோர்கள், நண்பர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். இப்போது வாணிக்கு 9 மாதம். எப்போது பிரசவ வலி வருமென்றே தெரியாது என எண்ணி அதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் பெரிய பையில் போட்டு எடுத்து வைத்தான் தமிழ். அவன் பொருட்களை எடுத்து வைத்து கொண்டிருக்கும் போதே வாணிக்கு வலி வந்துவிட்டது. வலி தாங்க முடியாமல் கதறினாள். உடனேயே மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் தமிழ். மருத்துவமனையில் சேர்த்த 4 மணி நேரத்தில் அழகான பெண் குழந்தை பிறந்தது. குழந்தையை வாங்கி சந்தோஷத்தில் அள்ளி கொஞ்சிய தமிழ் குழந்தையை வாணியிடமும் காட்டினான். அவளும் முத்தமிட்டு ஆனந்த கண்ணீர் வடித்தாள். வாணியை பார்க்க வந்த அனைவரும் குழந்தையை பார்த்து கொஞ்சிவிட்டு பின்பு கிளம்பினர். 16ஆம் நாள் குழந்தைக்கு பெயர் சூட்டு விழா வைத்து யாழினி என்று பெயர் வைத்தனர். குழந்தையை கொஞ்சுவதும் விளையாட்டு காட்டுவதும் என நேரம் கழிந்தது தமிழுக்கும் வாணிக்கும். குழந்தைக்கு 6 மாதம் ஆகிடுச்சு தமிழ், இப்போவே காது குத்திடலாம் என்றாள் வாணி. தமிழும் சரியென கூறி பத்திரிகை அடிப்பதற்கு ஏற்பாடு செய்தான். அதில் தாய்மாமன் பெயராக ஷியாமின் பெயரை போட்டு கொண்டு வந்தான். இதை பார்த்த வாணிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. உடனேயே ஷியாமுக்கும் கொடுத்தான். என் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று கூறி அனைத்து சீர்களையும் எடுத்து கொண்டு வந்தான். அவன் மடியிலேயே வைத்து குழந்தைக்கு காது குத்தப்பட்டது. அந்த காது குத்து விழாவிலே தமிழ் ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தான். ஷியாமுக்கு பெண் பார்த்து வைத்திருப்பதாகவும் திருமணம் செய்து வைக்கப் போகிறோம் என்றும் கூறினான். இதை கேட்ட அனைவருக்கும் சந்தோஷமாக இருந்தது. அடுத்த 6 மாதத்தில் ஷியாமிற்கு திருமணம் செய்து வைத்து தங்களுடைய வீட்டிற்கு அருகிலேயே ஒரு வீட்டை பிடித்து அவனையும் அவன் மனைவியும் குடிவைத்து அழகான குடும்பத்தை உருவாக்கி கொடுத்தனர் வாணியும் தமிழும். அனைவரும் ஒரு குடும்பம் போல ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்தனர். நண்பர்கள் என்றால் இவர்கள் போல்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த கதை ஒரு உதாரணம். கதை நிறைவு பெற்றது. நன்றி.